ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பர்மனெண்டா டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து பாருங்க அதை எப்படி ரெக்கவர் பண்றது அதை பத்தியும், அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை நீங்க வந்து திரும்ப லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு போவீங்க. அந்த டைம்ல வந்து பாருங்க உங்களுக்கு அக்கவுண்ட் வாஸ் டெலிட்டட் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணும்போது அனபிள் டு அப்டேட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ இப்படி வருது, நம்ம எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம், அது வந்து எப்போ லாகின் ஆகும், அதை பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடியோல இதை பத்தி நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்னுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை வந்து பர்மனெண்டா டெலீட் வந்து பண்ணேன். இப்போ நம்ம பர்மனெண்டா நம்மளுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றோம் அப்படின்னா நம்மளால பர்பிள் அக்கௌண்ட்டை ரெக்கவரே பண்ண முடியாது. அது போல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒன்ஸ் நீங்க உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்க அப்படின்னா திரும்ப உங்களால ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பர்பிள் அந்த கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து நான் கான்டாக்ட் பண்ணேன். அதாவது மெயில் வழியாக வந்து பாத்தீங்கன்னா மெயில் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். நான் வந்து அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன், என்னுடைய அக்கௌண்ட் வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்து சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணிட்ட பிறகு அந்த மெயிலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு டிக்கெட் ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து எங்களுடைய டீம் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சில மணி நேரத்திலே வந்து அவங்க வந்து ரிப்ளை வந்து கொடுத்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பர்மனெண்டா டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்க லாகின் வந்து பண்ண முடியாது. சேம் அதே மொபைல் நம்பர்ல உங்களால லாகின் வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அந்த மொபைல் நம்பர்லயே திரும்ப உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து 180 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 180 நாட்கள் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால லாகின் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க வந்து பர்பிள்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், பர்பிள் ஆப்பை வந்து உங்களால பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. நீங்க வந்து 180 டேஸ்க்கு உள்ளவே உங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களால உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியாது. உங்களுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்க வந்து பர்பிள் ஆப்பை நீங்க பயன்படுத்த விரும்பினா நீங்க வந்து இப்ப டெலீட் பண்ண அக்கௌண்ட்கான மொபைல் நம்பரை தவிர்த்து வேற ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் ஆப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபைனலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்பிள் அக்கௌண்ட் அப்படின்றது இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் வந்து பண்ணாதீங்க. டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ரெக்கவரும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக அதே மொபைல் நம்பரை பயன்படுத்தி நம்மளால் லாகின் பண்ணியும் பயன்படுத்த முடியாது. 180 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால லாகின் பண்ணி பயன்படுத்த முடியும். அதனால வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வருது, எனக்கு அக்கௌண்ட்னால பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை டெலீட் வந்து பண்ணிருங்க. மற்றபடி உங்களுக்கு பர்பிள் அக்கௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து உங்களுடைய பர்பிள் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் வந்து பண்ணாதீங்க. நம்மளால ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. ஓகே, இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.